everyone, this is another video of the Inspiring Video series. Today we're going to be talking to a very interesting person and her name is Kavishalini. Hi. She shares many interesting and important information about happy periods and today we're going to be talking to her. So உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் இன்ட்ரோ듀ce பண்ணிக்கிறீங்களா? ஓகே. என் பேர் கவிஷாலினி. ஐ எம் an unschooler. நான் திருப்பூர்ல கிட்ஸ் பிஸ்னஸ் எக்ஸ்போல ஒரு டாக் ஷோ கண்டக்ட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து சந்தோஷம் வந்து எனக்கு அந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சு. ஸோ கேன் வி மேக் அன் பாட்காஸ்ட் ஆஃப் தட் அப்படின்னு சொன்னால், ஸோ எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து இப்போ ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறோம். ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் தட். I am also so excited to learn. So first question என்னன்னா, what was your first experience with menstruation and how did you feel about it? ஓகே, திஸ் இஸ் அ நைஸ் கொஸ்டின். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பீரியட் நான் அட்டென்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட பீரியட் அட்டென்ட் பண்ண முன்னாடி ஒரு வாரம் டைமில் எதுக்கு கற்றுவேனே தெரியாது, அப்படி கற்றுவேன். பட் அதுக்கப்புறம் உட்காந்து அது ஃபீல் லைக் எதுக்கு கற்றணும், தென் ஐ ரிஃப்ளெக்ட் மை செல்ஃப். அதுக்கப்புறம் ஒரு சமயம் ஹாப்பியாக இருப்பேன், ஒரு சமயம் வந்து ரொம்ப டவுனாக இருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு பீரியட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த உள்ள இருந்த எக்ஸாஸ்டிங் எமோஷன்ஸ், உள்ள இருந்த அந்த இரிட்டேஷன் எல்லாமே அந்த பிளட்டோட சேர்ந்து அதுவும் வெளியே போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐ வாஸ் ஃபீலிங் லைக் தட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா தேர் வாஸ் ரிலேட்டிவ்ஸ் எவ்ரிவேர். எங்க பக்கம்னா அங்கே ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மோட்ல இருந்துச்சு, ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருந்துச்சு. இட் வாஸ் லைக் ஒரு உமனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை, உமன் ஆகிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சதுனால அதை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாரும் ரொம்ப ரெடியா இருந்தாங்க. ரொம்ப செலிப்ரேஷன் மோட்ல இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. நிறைய ட்ரெஸ் இல்லை, புது ட்ரெஸ் கிடைச்சிது. ஸோ அண்ட் ஐ வாஸ் நாட் அலவுட் டு கோ அவுட் சைட் ஆஃப் த ஹவுஸ். அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் நிறையா நான் ஒரு பாய் போட்டுருவாங்க, நான் அங்கே தான் உட்காரணும், அங்கே தான் தூங்கணும், அங்கே தான் சாப்பிடணும், எல்லாமே வாஸ் லைக் தட். எனக்கு அப்போ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, கசின்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நான் வந்து அடுத்த பீரியடு வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் வருவாங்க, நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லைக் இப்போ இந்த பீரியட் வந்து இப்படி இருந்துச்சு. எல்லா பீரியட்ஸ் நான் வந்து மாசம் பீரியட்ஸ் ஆகும்போது எனக்கு ரிலேட்டிவ்ஸ் வர மாட்டாங்களே. ஆனால் வந்து எனக்கு வந்து அது டிப்ரெஸ் ஆயிடுச்சு, ஐயோ வர மாட்டாங்களே. பட் ஐ காட் த ஃப்ளோ ஆஃப்டர் தட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. அதுக்கு நான் ஒவ்வொரு மாசமும் அடுத்த மாசம் எப்போ பீரியட்ஸ் ஆகும், என்னோட டே சைக்கிள் நோட் பண்ணுவேன், என்னோட ஹெல்த் ரொட்டீனை நோட் பண்ணுவேன். ஸோ வாஸ் லைக் தட். Thank you for sharing about the question. I learned a lot about the question. It was really informative for me. Thank you for sharing. So next என்ன questionனா, what did you learn about the menstruation growing up? And like family and friends கூடல என்னென்ன இருந்துச்சு complications எல்லாம்? Can you repeat? Sorry. Okay. So இதே பத்தி என்ன நீ லேர்ன் பண்ண, நீ பெருசாக என்ன நீ லேர்ன் பண்ண மென்ஸ்ட்ரேஷன் பத்தி, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஏதாச்சும்? நான் வந்து இதை எப்படி லேர்ன் பண்ணிக்கேன்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பட் நல்லதா லேர்ன் பண்ணிக்கிறது, கெட்டதா லேர்ன் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு நல்ல முறையில லேர்ன் பண்ணிக்கல அப்ப. ஏன்னா வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் கிட்ட நான் கத்துக்கும் போது அம்மா வலிக்குது, ஐயோ முடியல, அந்த மாதிரிதான் எங்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் வந்து பீரியட்ஸ்னா அப்படிதான் நான் கத்துக்கிட்டேன், அந்த மாதிரிதான் நான் கத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப்பார்ல எல்லாம் கத்துக்கிட்டேன். ஆட்ஸ் வந்து விஸ்பர் ஆட்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஆட்ஸ்ல பார்த்து கத்துக்கிட்டேன். பட் அப்பயும் எனக்கு சில சரியா புரியல. அப்புறம் மென்ஸ்ட்ரோபீடியா புக்குலாம் ஒரு புக் இருக்கு, அதெல்லாம் படித்தேன். ஸோ அதில் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. பட் அதில் ஒரே ஒரு தப்பு, அது புக்கெல்லாம் கரெக்ட் தான். எல்லா மென்ஸ்ட்ரேஷன் புக், நிறைய மென்ஸ்ட்ரேஷன் பற்றி புக் படிச்சிருக்கேன், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அதில் ஒரே ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன், தப்பான்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கும், எந்த மென்ஸ்ட்ரேட்டிங் கேர்ள்ஸ் இல்லை வந்து மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிற கேர்ள்ஸ்க்கும் கொடுக்க வேணாம்னு நான் சொல்லுவேன். அது என்ன இன்ஃபர்மேஷன்னா,
இப்போ பெயின் வருதா யூ கேன் டேக் பில்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ பில்ஸ் வேணாம், இட் கிவ்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ பில்ஸ் வந்து கொடுக்க வேணாம். அது அதான் புக் படிக்கிறதுல வந்து எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தான் தப்பான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என் அம்மா அப்பா கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். என் அம்மா அப்பா வந்து எனக்கு ருத்துவீதியான ஒரு கோர்ஸ், அதில் என் அப்பாவும் அம்மாவும் ரிசர்ச் பண்ணுவாங்க. அது எனக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஐ லேர்ன் ஃப்ரம் தட். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓ தேங்க்யூ ஃபார் ஷேரிங். லைக் எனக்கு ஷோராக தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு என்னோட ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஹெல்ப் அண்ட் யூ கேன் ஆல்சோ யூ கேன் விசிட் தட் தட் அந்த கோர்ஸ் சொன்னல இண்டிகா கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா யூ கேன் பை இட். நீங்கள் அதை வாங்கி யூ கேன் வீடியோஸ் இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கும், ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் நிறைய வீடியோஸ் இருக்கும். யூ கேன் கோ வாட்ச் இட். கண்டிப்பாக ஐ வில் ட்ரை. ஓகே, so next question is, what was the biggest misunderstandings you had from the people of your age that had periods? ஓகே, எனக்கு நான் பெருசாக வந்து மிஸ்கன்செப்ஷன் ஏன்னா பெருசாக பழகினதில்ல அந்த மாதிரி பீப்புள் கூட. பட் நான் ஒரு டைம் வந்து ஒரு கேம்ப் போனப்ப நான் இந்த மாதிரி டாக் ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஆனால் வந்து நான் என்னதான் அட்வைஸ் கொடுத்தாலும் அவங்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து லைக் என்னதான் இருந்தாலும் நீ பீரியட்ஸ்னா அது கொடூரம் தான், வலி தாங்க முடியாது, என்னாலலாம் இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் ட்ராவல் பண்ண முடியாது, நீ பண்ணுற ஓகே, என்னாலலாம் ட்ராவல் பண்ண முடியாது. எனக்கு அப்போ பீரியட்ஸ் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணால் கூட பரவாயில்ல. இந்த பீரியட்ஸ் நடுவில் ட்ராவலுக்கு நடுவில் எங்கேயா வரும்போது நான் அது ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு பெயின் இல்லை. நான் ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக பெயின் இல்லை. அந்த ஃபுட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அதோட டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. பட் இட் டேஸ்ட் குட் அண்ட் இட் ஆல்சோ குட் கிவ் குட் பெனிஃபிட்ஸ், நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். எனக்கு நான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எனக்கு பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா நான் பெயின் வந்ததில்லை, பெயினே வராது, டிஸ்கம்ஃபர்ட் வராது. பீரியட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் கோ வித் த ஃப்ளோ, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒரு கேம்ப்லலாம் பீரியட்ஸ் ஆகும்போது இங்கேருந்து ஒரு ஊர் அங்கேருந்து ஒரு ஊர் அந்த மாதிரி மாறிட்டே இருந்தேன். பட் ஐ நெவர் ஃபெல்ட் பெயின் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹெல்த்தி. நான் வந்து என்னோட பாடியை நல்லா கவனிச்சேன். ஸோ பெயினே இருந்ததில்லை. ஸோ என்ன பிக்கஸ்ட் மிஸ்கன்செப்ஷனா அது வந்து ஒரு நோயாவே வந்து அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதான் நான் பிக்கஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றேன். அது ஒரு நோய் கிடையாது, நார்மலான விஷயம், அது நல்ல விஷயம். ஓகே, அந்த மாதிரி தான். your knowledge sounds really helpful for me. Thank you for sharing. Next question என்னன்னா, what do you think schools could do for better education for students about menstruation? ஓகே, இப்போ வந்து எல்லாருமே வந்து பீரியட்ஸ் பற்றி நல்லா பீரியட்ஸ்னா என்ன அதெல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸில். நான் இப்போ மோஸ்ட் ஸ்கூல்ஸில் கொடுக்குறாங்க அண்ட் ஐம் ரியலி அப்ரிஷியேட்டிங் தெம் ஃபார் தட். ஆனால் பீரியட்ஸ் டைமில் இந்த ஃபுட்டு சாப்பிடலாம், இந்த ஃபுட்டு சாப்பிட்டா பெயின் வராது, பெயின் பற்றி பேசலாம், அவங்க எப்படி நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்க. பீரியட்ஸ்னால் பெயின் இல்லை, ஸோ இட் வில் பி யூனோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் பெயின் வராது, அந்த மாதிரி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்லை. பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷனோ அதை கொடுக்கறது இல்லை. ஸோ அதை எஜுகேட் பண்ணலாம். தே கேன் ஆல்சோ ரிலேட்டட் வித் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பீரியட் ஹைஜீன் பற்றி எனக்கு வந்து எஜுகேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து தேர் நாட் ஈவன் சேஞ்சிங் தேர் மென்ஸ்ட்ரல் பேட்ஸ் ஃபார் யூனோ ஸ்டார்டிங்ல ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று வச்சுக்கிறாங்க, பட் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் தேர் நாட் சேஞ்சிங். இட்ஸ் வெரி டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். ஆனால் ரேர் தான், பட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ பீரியட் ஹைஜீன் பற்றி எனக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணலாம், இந்த ரெண்டு விஷயம் தான். Oh, nice. It's really good information. So how do you deal with cramps or other symptoms during the periods? ஓகே, நான் வந்து எனக்கு வலிச்சதுன்னா வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்டாக இருப்பேன். யூஸ்வலாக பீரியட்ஸ் அப்போ வலிச்சாலும் வலிக்கலைனாலும் கம்ப்ளீட் ரெஸ்டாக இருப்பேன். ஆனால் வந்து நான் வந்து என்னோட பாடி அப்சர்வ் பண்ணுவேன், பசிக்குதா பசிக்கலையா, பசிச்சதுனால சாப்பிடுவேன். எனக்கு பசிக்கலைன்னா நான் எப்பவுமே பீரியட் சமயத்தில் மட்டும் இல்லை, பசிக்கலைன்னா எந்த சமயத்துலையும் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா தென் I'll get all sleepy, ஒரு மாதிரி டிஸி ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும். சாப்பிடலைன்னா வந்து ஸ்டொமக் பெயின் வரும், என்னென்னமோ ஒரு எப்படி வருதுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதில் அப்சர்வ் மை பாடி எங்கே வலிக்குது, அந்த மாதிரி நிறைய அப்சர்வ் பண்ணுவேன். நான் அப்சர்வ் பண்ணும்போது
வலி வந்து பயந்துட்டு அதுவே ஓடி போயிடும். நான் ஜஸ்ட் அப்சர்வ் மை பாடி அண்ட் லீவ் இட் இன் இட்ஸ் ஓன் பேஸ். Oh, nice. You shared it in a really great way. Thank you for sharing. And another question is, do you think it's important for boys to learn about menstruation? எஸ். இது ஏன்னா இப்ப நம்ம மூட் ஸ்விங்ஸ் நடக்கும்னு சொன்னா இல்லையா, அது நார்மலா இருக்கும். நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பட் சும்மா ஜென்ரலா சொல்ற எல்லாத்துக்குமே மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். பீரியட்ஸ் முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியாவது மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். பாய்ஸ்க்கு நம்ம எதுக்கு கத்துறோம், எதுக்காக வந்து அழுறோம், எதுக்காக சிரிக்கிறோன்னே தெரியாது அந்த சமயத்துல. ஸோ they'll get totally confused. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது அந்த சமயத்துல. நம்ம ஏதாவது டக்குன்னு வந்து ஏதாவது கோவமா பேசுமா நினைப்பாங்க. ஸோ என்ன பேசுறதுனே தெரியாது. ஸோ நம்ம வந்து அப்படின்னா என்ன, எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நம்ம விலைக்கு சொல்லிட்டோம்னா, ஓகே இதனால தான் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. So they'll understand and try to support us. So adnala, so boys should also know about menstruation. Yes, I think so too. I really agree with you in this answer. ஏன்னா என் அம்மாலாம் வந்து எனக்கு பீரியட்ஸ் என்னன்னு தெரியாது. முன்னாடி என் அம்மாலாம் வந்து கத்துவாங்க, எதுக்கு கத்துவாங்கன்னு தெரியாது. எனக்கு வந்து ஒரு கேர்ள் சைல்டா இருக்கனால எனக்கு வந்து அகேன்ஸ்டா சண்டை போடணும்னு தோணும். பட் ஐ காண்ட். ஸோ என்னன்னே எனக்கு புரியாது. அதனால எனக்கு சொல்லிட்டாங்கன்னா ஸோ ஐ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் பீரியட்ஸ்னா என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்டர் அவன் எதுக்காக கத்துறாங்க. ஸோ ஐ கீப் சைலண்ட் அண்ட் ட்ரை டு சப்போர்ட் இட். ஸோ yes, I agree with you. Another question is, what advice would you give to someone who's about to get their periods? நான் ஒரு சில ஃபுட் எல்லாம் வச்சிருக்கேன். தே கேன் ட்ரை தட் இன் தேர் ஹோம். ஸோ ஃபர்ஸ்ட் உரத் தால் களின்னு சொல்லுவாங்க. லெட் மேக் இட் உரத் தால் ஹல்வா. பிகாஸ் உரத் தால் களி இஸ் லைக் அந்த அந்த பர்டிகுலர் ஃபுட்டோட அதோட அது கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. ஸோ லெட்ஸ் மேக் இட் உரத் தால் ஹல்வா. அந்த மாதிரி வச்சுட்டா உரத் தால் ஹல்வால they will make it with urad dal powder, black urad dal powder, and palm jaggery, கருப்பட்டின்னு சொல்லுவாங்க, கருப்பட்டி. அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய், செசமி ஆயில், ஜிஞ்சர் ஆயில் சொல்லுவாங்க. இதை வச்சு செய்யறாங்க. இது எப்படி செய்யறதுன்னு யூடியூப்ல கூட நிறைய வீடியோ இருக்கு. இது நான் என் பாட்டி செய்வாங்க. என் பாட்டி செய்யும்போது அந்த அத்தன்டிக் டேஸ்ட் இருக்கும். வெரி நைஸ். இது எதுக்காக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நான் ஒரு கோர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை நல்லா விலைக்கு சொல்லியிருப்பாங்க. You can go visit that. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் வாட்டர், ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் மிக்ஸ் வித் வாட்டர், அவ்வளோதான். we can consume it directly, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து செசமி பால்ஸ், எள்ளு லட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எள்ளை வறுத்து அதை கூட தேங்காயும் சேர்ந்து வறுத்து அதில் வந்து வெல்லம் போட்டு அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி we can make it balls மேக் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு ட்ரேல வந்து அதை ப்ரெஸ் பண்ணி we can make it bars மாதிரி மேக் பண்ணலாம். it will be very nice. அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் ஃபுட்டெல்லாம் சொன்னேன். இதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் இட்ஸ் நாட் பெயின்லெஸ், இட்ஸ் வெரி ஹெல்த்தி தான். ஸோ அது பெயின்ஃபுல் நினைக்க வேணாம். அது நல்ல விஷயம். அதோட ஃப்ளோவில் போகும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து we can maintain our lifestyle healthy and make our periods also healthy. நீ சொல்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கே யம்மியா இருக்கு. Okay, another question is, what do you think menstrual health is an important topic or not? பேசப்பட வேண்டிய விஷயம்னா, நான் சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு டாக் ஷோ கொடுத்தேன் இல்லையா, அதனால நிறைய பேத்துக்கு அவங்க அதை செய்யலினா கூட பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கா வலி வரும்போது அவங்க கண்டிப்பா செய்வாங்க. ஐ ஹாவ் திட் பிலீவ் இன் மை ஹார்ட். ஏன்னா அவங்களுக்கு நானே வந்து ஒரு நைனை கேஸ் தான். பெருசா எதையுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனா எனக்கா வலி வரும்போது நான் சாப்பிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தானா வலி வரும்போது அவங்க they'll take it. அவங்க சாப்பிடலினாலும் யாருக்காவது போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு சொன்னா நீங்க இதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு தான் கண்டிப்பா பேசப்பட வேண்டிய விஷயம் தான், ஓப்பனா பேசப்பட வேண்டிய விஷயம் தான். I really agree. It's such a great information. அதுக்கப்புறம் பீரியட்ஸ்னா இப்ப நான் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால பீரியட்ஸ்னா என்னன்னு வெளிப்படையா பேசிட்டா என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. they'll get more awareness. ஹெல்த்தை பத்தி அவங்களும் நிறைய பார்க்க ஆரம்பிப்பாங்களா. ஸோ அதுக்காக தான் நானே வந்து அந்த மாதிரி ஒரு கேஸ் தான். எனக்கு பீரியட்ஸ்னா என்னன்னு எனக்கு பீரியட்ஸ் ஆகிற ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது.
அந்த மாதிரி தெரியாததுனால நான் என் லைஃப் பற்றி நான் என்னோட ஹெல்த் பற்றி அவ்வளோ கேர் பண்ணது கிடையாது. பீரியட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ கேர் அபவுட் மை ஹெல்த் வெரி மச். ஐ டோட்டலி அக்ரி. என்ன நம்ம பேசுற மாதிரி எல்லாரும் பேசுறாங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் கிடைக்கும். அதான் சொல்றேன். ஆமா. எஸ், ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. லாஸ்ட்லி என்னன்னா, லைக் வாட் பீரியட் ப்ராடக்ட்ஸ் வுட் யூ ரெக்கமெண்ட் ஃபார் அதர் பீப்புள்? நான் வந்து பெஸ்ட் இருக்கிறதுலே பெஸ்ட் நம்பர் 1 வந்து மென்ஸ்ட்ரல் கப் தான். இட்ஸ் வெரி அதுதான் இருக்கிறதுலே நான் பெஸ்ட் ப்ராடக்ட். அதை யூ கேன் யூஸ் தட். நான் இப்போதைக்கு அது யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் யூ ஃபீல். ஸோ இப்போதைக்கு நான் அது யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அது வேணாம், அதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லுங்கன்னா பீரியட் பேண்டிஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. விச் இஸ் ஆல்சோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே சஸ்டைனபிலிட்டி நோக்கி தான் இருக்கு. பொல்யூஷன் கிடையாது. ஸோ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். நம்ம ஹோல் லைஃப் டைம்ல மொத்தமாக சேர்த்து இப்போ 40 இயர்ஸ் நமக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னா மெனோபாஸ் வரைக்கும் நமக்கு 1800 பேட்ஸ் ஒரு விமனுக்கு யூஸ் ஆகுது. அது ஒவ்வொருத்தரோட ஃப்ளோ பொறுத்து இருக்கு. இது ஆவரேஜா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 1800 பேட்ஸ் ஒவ்வொரு உமனும் யூஸ் பண்ணா இட் ரியலி பொல்யூட்ஸ் த வேர்ல்ட். அது அவ்வளோ சீக்கிரம் மக்காதும் கூட. நம்ம அந்த பிளட்டோட மியூக்கஸ் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து மண்ணோட கலக்காது. ஸோ நீங்க வந்து ஒரு பீரியட் பேண்டியோ மென்ஸ்ட்ரல் கப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் சைரோனால ஒரு பிராண்ட் இருக்கு. அதுல வந்து 15 இயர்ஸ் டியூரபிலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு மென்ஸ்ட்ரல் கப். ஸோ ரொம்பவே பொல்யூஷனை குறைக்குது. இது ஒரு வே, பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு இது ஒரு வே. அதுக்கப்புறம் வந்து பீரியட் பேண்டிஸ் நம்ம ஒன்று வாங்கிட்டோம்னா அது ஒரு 1 இயர்க்கு யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணி 1 இயர் யூஸ் பண்ணலாம். 1 இயர் யூஸ் பண்ற பார்ட்ஸ்க்கு பதிலாக பீரியட் பேண்டிஸ் துவச்சு we can use it again. ஸோ இதுதான் இருக்கு. இந்த 2 ப்ராடக்ட்ஸ் வந்து இட் வில் பி வெரி குட் டு யூஸ். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். பீரியட்ஸ் இஸ் நாட் பெயின்ஃபுல். அது பதிலாக இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரீ டீடாக்சிஃபிகேஷன் டுவர்ட்ஸ் ஒன்லி உமன்ஸ் முன் தான் பீரியட்ஸ் நடக்கும். And also it's a free detoxification. இதை பற்றி நான் சொன்ன கோர்ஸ்ல நிறையவே போட்டிருப்பாங்க. And it's also in a book form. So I'm so glad I talked to you today. இன்னைக்கு வந்து ஒன்னால எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கற்றுக்கிட்டேன். Like you taught me how to what products I can use, what food I can use, how I can deal with it. Like I'm so happy that I talked to you. எனக்கும் இந்த பாட்காஸ்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். And I'm really happy for spreading awareness. இந்த வீடியோ பார்த்துட்டு I think many people will get awareness about periods. Yes, I know. Thank you so much for sharing all this information. I'm so happy that I talked to you today. Thank you, Santoshi. Yes, thank you. So I hope you all learned a lot of important and interesting information from her. I know that I learned a lot of information. இந்த சேனல் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த சேனல்ல போஸ்ட் பண்றாங்க. யூ கேன் கோ வாட்ச் இட். இட்ஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். அதனால நிறைய அவேர்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் வியூ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ். Yes. Subscribe and click the bell button down below. Thank you for watching. Bye.